Hi guys, welcome to our YouTube channel. 12th Standard Accountancy Sum அலகு 1ல் இருக்கிற முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அந்த லெசனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மெத்தடான லாப நட்ட அறிக்கையை கணக்கிடும் முறையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். This video is sponsored by Buy Mode eShopping. Buy Mode eShopping application is one of the online shopping app. Now, this app is available on Play Store and App Store. Link in description. Check it now. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவலை கணக்கிடவும். அப்போ இறுதி முதல் கொடுத்துட்டாங்க, கூடுதல் முதலும் கொடுத்துட்டாங்க, எடுப்புகள் கொடுத்துட்டாங்க, நட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தொடக்க முதல் கொஷின் மார்க்காக இருக்குது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எப்போயுமே நமக்கு நட்டம் லாபம் இதுதானே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த தடவை நட்டம்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்களே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தொடக்க முதல் சொல்லிட்டு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 31/3/2090 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்து அன்று இறுதி முதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இறுதி முதல்னு ஓப்பனாக கொடுத்தனால அந்த 1,90,000ன்றது இறுதி முதல்னு நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சப்போஸ் அந்த இறுதி முதல்ன்ற வேர்ட் கொடுக்காம டேட் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னா April 1 to March 31. ஸோ April 1ன்னு எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதெல்லாம் தொடக்க முதல் அப்படின்னும், March 31ன்னு கொடுத்துருக்க அமௌண்ட்டை நம்ம இறுதி முதல் அப்படின்னும் எடுத்துக்கணும். இந்த சம்மில் இறுதி முதல்னு ஓப்பனாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை 1,90,000 இறுதி முதல்னு எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் எடுப்புகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,20,000 நமக்கு கிடைக்கும். இதிலேருந்து கூடுதல் முதலை கழிக்கணும். மைனஸ் கூடுதல் முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000. ஸோ நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,70,000 நமக்கு கிடைக்கும். இதுக்கு பெயர் தான் சரி கட்டப்பட்ட இறுதி முதல். இப்போ நமக்கு தான் தொடக்க முதல் கொடுக்கலையே, அப்போ எப்படி நம்ம மைனஸ் பண்ணுறது அப்படின்னா, மைனஸ் தொடக்க முதல்னு கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை பிளாங்காக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஸ்டெப்பு நட்டம்னு போட்டுக்கோங்க. நட்டம்னு போட்டுட்டு நமக்கு நட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40,000. அப்போ நட்டம்னாலே மைனஸில் தானே எழுதணும். ஸோ மைனஸ் 40,000ன்னு போட்டுட்டு சரி கட்டப்பட்ட இறுதி முதலையும் நட்டத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், 2,10,000. ஸோ அதுதான் தொடக்க முதல். இப்போ தொடக்க முதல்ன்ற இடத்துல கேப் விட சொன்னில்ல, அந்த இடத்துல 2,10,000 போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் மார்க்கான ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கணக்குகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.